ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆரோக்கியமான வசனம் ஒன்று பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வசனம்னா 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் அதனுடைய 11. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வசனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தோட சாராம்சம் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வசனத்தோட அர்த்தம் என்னன்னா, அதாவது இதுக்கு மேலே ஒரு வசனம் எப்படி இருக்குன்னா, சத்தியத்தின் மேல் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால், அதாவது என்னன்னா, சத்தியத்தை விரும்பாமல் சத்தியத்தை காட்டிலும் நீதியை காட்டிலும் அநீதியில் விரும்புவதற்கு அவங்க தண்டனை காரணமாக இருக்குது சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் தேவன் கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார். என்ன இது கொடிய வஞ்சகத்தை? நம்ம நினைப்போம், என்ன நினைப்போம்? கிறிஸ்தவர்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க? கொடிய வஞ்சகம்னா வியாதி, அதாவது உடல்நிலை சரியில்லை, வியாதி வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும், வேலை இருக்காது, பிள்ளைங்க குழந்தை பிறக்காது, வீடு இருக்காது, வீடு கட்ட முடியாது. அவங்க அதுதான் கொடிய வஞ்சகம் தேவன் ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் அனுப்புவார் சொல்லிட்டு நல்லா வளர்ந்தனா நல்லா இந்த பூமியில் காசு பணம் பங்களா வீடு அவங்க அப்படி இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? அப்படி தான் நினச்சி நிற்பாங்க. தேவன் கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார்னா இதுதான் அதாவது இந்த கஷ்டங்கள் தான். இதுதான் எல்லா கிறிஸ்தவர்கள் நினச்சிட்டு இருக்காங்க. இதுதான் கொடிய வஞ்சகம் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேவன் கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார்னா, அதாவது சத்தியத்தை நம்பாமல் சத்தியத்தை விரும்பாமல் அநீதியில் பிரியப்படுற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு தேவன் கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார். ஏன்னா நம்ம சொல்ல மாதிரி வஞ்சகம்னா இப்போ இதெல்லாம் வியாதி இதெல்லாம் இருக்கும், அது வஞ்சகம் கிடையாது. வஞ்சகம்னா என்னன்னா, நல்லா காசு கிடைக்கும், நல்ல பணம், அதாவது நீதியாக வந்ததில்லை, அநீதியாக வந்தது. நல்ல பணம் மேலே பணம் கொட்டும். இது வஞ்சகம்னு நினைக்கிறீங்க? வஞ்சகம்னா நெகட்டிவ் இல்லை, பாசிட்டிவ். உலகத்துக்கு பாசிட்டிவ் எப்படி கேட்டிங்கன்னா, நல்லா லட்சக்கணக்கில் காசு வரும், நல்ல வேலை கிடைக்கும், நல்லா உடல் ஆரோக்கியமாக இருக்கும், 3 ஆம்பளை பசங்க கூட பெற்று எடுப்பாங்க, நல்ல சொத்து கிடைக்கும், நல்ல வைவாசல் திறக்கப்படும். ஏன்னா ஆசாப்பு நான் பண்ணுற சங்கீதம் 73 என் கால் சறுக்குதலுக்கு சற்றே தப்பிற்று அப்படி சொல்லிட்டு அவர் ஆரம்பிப்பார் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதம் 73 பார்த்தோன்னா ஆசாப்பு அப்படி ஆரம்பிப்பார். துன்மார்களை கண்டு நான் பொறாமை கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஏன்னா அவங்க இருதயம் விரும்புவதில் அதிகமாக நடக்குது அப்படி சொல்லிட்டு அவர் புலம்புவார் ஃப்ரெண்ட்ஸ். ஆசா புலம்புவார். அப்போ தேவன் கொடிய வஞ்சகத்தை அனுப்புனா, வஞ்சகம் தேவன் என்ன கொடிய வஞ்சகத்தை அனுப்புகிறாருன்னா, வியாதி வறுமை வேலை இல்லாத இதை வஞ்சகம் கிடையாது. காசு நல்லா கொட்டும், திருப்பி சொல்ல ஃபஸ்ட் சொன்ன மாதிரி காசு கொட்டும், நல்லா பெரிய பெரிய பங்களா கட்டுவாங்க, நல்லா உடல் ஆரோக்கியம் இருக்கும். திருப்பி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், வச்சுக்காதீங்க. நல்லா பிள்ளை செல்வம் கிடைக்கும், நல்லா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், நல்லா காரு பங்களா வீடு வசதி வாய்ப்பு, நல்லா இந்த பூமியில் நல்லா படோட்டா, நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு பெரிய ஒரு எல்லா செல்வங்களும் கிடைக்கும். இதுதான் கொடிய வஞ்சகம். என்ன பொறுத்த இப்படி சொல்கிறீங்க? இதெல்லாம் ஆசீர்வாதம் தானே, கடவுள் கொடுக்குது தானே. அப்போது ஏழ்மையாக இருந்துக்குன்னு சின்ன குடிசை வீட்டுதுன்னு வேலை இல்லாமல் வியாதியில் கஷ்டத்தில் நஷ்டத்தில் இருக்கிறது தான் அதுதான் கரெக்டாக, அதுதான் கடவுள் கொடுக்குறதா? அப்போ இதெல்லாம் இந்த ஆசீர்வாதம் கடவுள் கொடுக்குறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னென்னா, கடவுள் இதை உண்மையாகவே உண்மைத்தமாக யாரெல்லாம் சத்தியப்படி வாயிறாங்களோ அவங்களுக்கு பல பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர், வியாதி, கஷ்டம் எல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கும். ஆனால் இன்னொரு கேட்டகரி, இந்த கேட்டகரி அநீதியில் பிரிப்பட்டு பார்த்தோன்னா எல்லாமே இருக்கும். காசு பணம் சுகம் குழந்தைங்க காரு பங்களா எல்லாமே இருக்கும். அப்போ ஏன் கடவுள் இதுதான் கொடிய வஞ்சகம்? இதை உலகத்தார் பார்க்கும்போது நினைப்பாங்க, ஐயோ அதுக்கு அவங்க வேஸ்ட்டு, அவங்க கடவுள் அவங்க கூட இல்லை, நம்ம சந்தோஷமாக நம்ம கார் பங்களோட நம்ம தான் இருக்கிறோம், நம்ம தான் கொடுத்து வச்சுங்க, கடவுள் நம்ம கூட தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது தப்பு ஃப்ரெண்ட்ஸ், அது முற்றிலும் தப்பு. இதுதான் கொடிய வஞ்சகம்.
அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்கார ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க லாட்ரி சீட்டில் லட்சக்கணக்கில் காசு அவங்களுக்கு ஒரு டைம் வீழ்ந்தது. அவங்க நல்லா காசு நகை பணம் எல்லாம் எடுத்தாங்க. நல்லா ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. அவங்க சொல்கிற ஒரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போ சொன்னாலும் கடவுளை நான் உண்மையாக நேசிக்கிறேன், அதனால தான் கடவுள் நான் ஆஸ்வாதமாக இருக்கிறேன், நான் சுகமாக இருக்கிறேன், எனக்கு எந்த வியாதியும் இல்லை, வியாதி வரும் இல்லாமல் நான் கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறேன், கடவுள் வந்து என் கூட இருக்குதுன்னா வச்சு தான் நான் நல்ல ஒரு வீட்டில் இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் ஆஸ்வாதமாக இருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் கடவுள்னு சொல்லி வணங்குறீங்க, நீங்கள் உங்களுக்கு வியாதி இருக்குது, உங்களுக்கு வறுமை இருக்குது, நீங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு சொந்த வீடு இல்லை, உங்களுக்கு ஆஸ்வாதமே கிடையாது அப்படி சொல்லிவிட்டு ஒரு அக்கா என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்போ பார்த்தாலும் கடவுள் என் கூட இருக்கிற ஆஸ்வாதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கடவுள் கொடுக்குற ஆஸ்வாதம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது நேர்மையாக வந்து காசு லாட்ரி சீட்டில் அடிக்கிற காசு வந்து நேர்மையாக கொடுக்குற காசா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி எல்லாரும் வந்து இந்த காசு பணம் இந்த பூமிக்குரிய செல்வங்கள் இருக்கிறதுனால இவங்க நினச்சிக்கிறாங்க கடவுள் நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் பெரிய கொடிய வஞ்சகம். இதுதான் கடவுள் கொடுக்குற வஞ்சகம். இது வந்து அந்தி கிறிஸ்தாவி பிசாசினாவில் அற்புதம் செய்யும். ஏன்னா ஏசப்பாவுக்கே பூமி சகல மகிமையில காட்டி, நீர் என்னை பணிந்து கொண்டால் நான் இது எல்லாவற்றையும் தருவேன் சொல்லிட்டு பிசாசு சொன்னான் ஃப்ரெண்ட்ஸ். அதுபோல் ஏசப்பா ஜெயிச்சார். அப்போ இந்த உலகத்து மனிதர் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் கிறிஸ்தவர்கள் ஒரு 80% என்ன பண்ணுறாங்க, இப்படி தான் இருக்கிறாங்க. அவருடைய உபதேசங்கள்லாம் பாருங்கள், கர்த்தர் ஆஸ்வதித்தார், கவர்மெண்ட் வேலை கொடுத்தார், எனக்கு குழந்தையை கொடுத்தார், எனக்கு வீட்டை கொடுத்தார், எனக்கு நிலத்தை கொடுத்தார், நான் கஷ்டப்பட்டு இருந்தேன், எனக்கு உடல் சுகத்தை கொடுத்தார், எனக்கு வியாதி மாறிற்று. இதுதான் வந்து எல்லாம் வந்து சாட்சி. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, வெற்றியுள்ள வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கையில் வெற்றியுள்ள வாழ்க்கை, இதுதான் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கொடிய வஞ்சகம். இது கடவுளை அனுமதிப்பார். ஆனால் பிசாசு தான் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு கடவுளை அனுமதிப்பார். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஏன்னா மத்திய 13வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, முள்ளருகே முற்களில் வேந்த விதைகள் சொல்லிட்டு ஒரு ஊமை சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். அந்த முற்களில் வேந்த விதைகள் பார்த்தா உலக கவலை ஐஸ்வர்யம் மயக்கும், சத்தியத்தின்படி வாழ மாட்டாங்க. அந்த உலகத்தை ஐஸ்வர்யம் மயத்தினால என்ன பண்ணுவாங்க, கனி தர மாட்டாங்கன்னு சொல்லுவார் ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, கற்பாரில் வீழ்ந்த விதை உலக வசத்தம் உபத்து துன்பம் வந்தோடனே விட்டு விலகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏசப்பா விட்டுட்டு விசுவாசத்தை விட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்ன பண்ணுவோம், இது கடவுளே அது மாதிரி. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த உலகத்தில் பார்வையில் எல்லாம் ஆஸ்வாதமாக இருக்கிறதுனால உண்மை வாயிற கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க எளிமை தான் வாழ்வாங்க, கஷ்டம் இருப்பாங்க, துன்பத்தில் இருப்பாங்க, வியாதி என்ன சொன்னாமல் வியாதியில் எல்லாத்துலேயும் இருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து கடவுள் ஆஸ்வதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அன்னைக்கு உபத்திரம் தான் பல்லவ ராஜ்யத்துக்கு போனோம். இதுதான் ஒரு ட்விஸ்ட்டு, இதுதான் ஒரு வஞ்சகம். அப்போ இவங்க எப்போ பார்த்து என்ன பண்ணுவாங்க, நல்லா என்கிட்ட ஆஸ்வதமாக இருக்கேன். ஒரு சகோதரி சொன்னாங்க, உங்கள் கிட்ட நான் காணி கொடுத்தேன், எனக்கு ஆஸ்வதமாக இல்லை. ஆனால் அங்கே கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் காணிக்கு வருது, அங்கே கொடுக்குறேன், அங்கே கொடுத்தா எனக்கு ஆஸ்வதம் வருதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இந்த உலகத்தின் மேன்மை, பட்டமோ பதவியோ கவர்மெண்ட் வேலையோ காசோ பணமோ பங்களாவோ காரோ வீடோ வேலையோ, இதெல்லாம் வந்து இதை வச்சு தான் கடவுள் என் கூட இருக்கார் பெருமை பாராட்டுகிற 80% கிறிஸ்தவர் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வஞ்சகம். இவங்க நித்தியத்துக்கு போவாங்கன்னா நித்தியத்துக்கு போக மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வஞ்சிக்கப்பட்டுருக்குறாங்க. ஆசப் சொன்ன மாதிரி சங்கீதம் 73 போய் ஃபுல்லாக படித்து பாருங்கள். அந்த அதிகாரம் ஃபுல்லாக கரெக்டாக சொல்லுவார். சங்கீதம் 73 ஆசப் கரெக்டாக சொல்லுவார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சங்கீதம் 73 படித்தா அவங்களுக்கு தெரியும். அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா அப்போ என்ன சொல்ல வரீங்க, அப்போது கிறிஸ்தவர் உண்மைத்தமாக வாழ்ந்தால் நமக்கு போராட்டம், வியாதி, பாடு, உபத்திரம், துன்பம், துயரம் அதிகமாக இருக்குமா? அப்போ அது கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லையே. அது எனக்கு வேணாம் சொல்லிட்டு இப்படி தான் நிறைய பேர் போயிடறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உண்மையாகவே பாடுகள், உபத்திரம், துன்பம் வழியாக போகிறது தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர்கள் தான் அந்த நிலைமையிலும் நம்ம என்ன பண்ணுவோம், உண்மை உத்தமெல்லாம். மத்திய 13 பார்த்தீங்கன்னா, நல்ல நிலத்தில் வேந்த விதைகள் தான் 30, 60, 100 பலன் கொடுப்பாங்க. அப்போ உபத்திரம், பாடு, துன்பம் எது வந்தாலும் நம்ம நினச்சிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது கிறிஸ்தவ ஒவ்வொரு உண்மையாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பாடல் உபத்திரம் வழியாக தான் போவாங்க. அப்படி தான் போகணும். ஆனால் கடவுள் வந்து அது மத்தியிலையும் நமக்கு சந்தோஷம், சமாதானம், மெய்யான இறை பார்த்துருவார் ஃப்ரெண்ட்ஸ்.
அது மத்தியிலும் நம்ம அந்த போராட்டப்பாடுற ஒவ்வொருத்தர் மத்தியிலும் நம்ம சந்தோஷமாக வாய கத்தர் கடவுள் தான் நமக்கு உதவி செய்ய ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பெரிய இந்த வசத்தோட அர்த்தம். அதனால் எல்லா கிறிஸ்தவர்கள் நண்பர்களும் நான் தயவாக கேட்டுக்கிறது என்னென்னா, காசோ பணமோ பங்களா வீடோ காரு பெரிய வசதியோ வாய்ப்போ அதுதான் வந்து அப்போ தான் கூட கடவுள் கூட இருக்கிறான்னு நீங்கள் தப்பாக நினச்சிங்கன்னா நீங்கள் மறந்துடுங்க. அப்பேற்பட்ட வாய்க்கு கடவுள் கொடுக்குற வாய்க்கு கிடையாது. அது உண்மையுள்ள வாய்க்கு கிடையாது. அது வஞ்சகம். அது கடவுள் கொடுக்குற ஒரு அனுமதிக்கிற ஒரு வஞ்சகம். அதில் பிரியப்பட்டீங்கன்னா நீங்கள் மாட்டிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். நித்திய ஆக்கின்னு தயவுசெய்து ஒரு ரெக்வஸ்ட்டை கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணணும், நம்ம உண்மையுள்ள நேர்மையோட வாழணும். நம்ம தேவைக்கு கடவுள் கண்டிப்பாக உணவு உடை உறவினை தருவார். அப்போது நாங்கள் வசதி வாய்ப்பாக இருக்கக்கூடாதா, அப்போது நான் ஒரு ஓனராக இருக்கக்கூடாதா அப்படின்னு இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கலாம். ஆனால் நம்ம அப்படியும் நம்ம எளிமையாக தான் வாழணும். நம்ம வருகிற வருமானங்களில் அதிக காசு பணம் வந்துச்சு நம்ம அநேகருக்கு உதவி செய்யணும். நம்ம எளிமையாக தான் வாழணும் ஃப்ரெண்ட்ஸ், நேர்மையாக தான் வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இவங்க பார்த்தோன்னா அதான் சொல்கிறேன், லாட்ரி சீட்டில் 10 லட்சம் அடிச்சிச்சு. கடவுள் இப்படி கொடுத்தாருப்பாருங்க. நான் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணோம். கடவுள் 10 லட்சம் கொடுத்தார். அது உண்மையான ஆசை ஃப்ரெண்ட்ஸ். உழைச்சி கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு ரூபா தான் நிரந்தரம் ஃப்ரெண்ட்ஸ். ஓசில் வர 1 கோடி நிரந்தரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சுக்கிங்க. இப்போ அநீதியாக வருகிற எல்லா ஆசீர்வாதங்களும் அது ஆண்டு கொடுத்துல பிசாசு கொடுக்கறது, அது வஞ்சகம். அப்போ நம்ம உண்மையாக நேர்மையாக வாழும்போது ஒரு வசனம் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். துன்மார்க்கின் செல்வ திரைச்சை பார்க்கலாம், நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுக்கிங்க. தயவுசெய்து அப்பேற்பட்ட ஆசீர்வாத மயக்கத்தில் இருந்தீங்கன்னா மறந்துடுங்க. நேர்மை உண்மையாக வாழுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாட்ஸ் நம்ம பிரயோஜனமாக நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் எ நைஸ் டே. காட் பிளஸ் யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.